செகண்டா எடுக்கிறேன் இட்லி. ஆனால் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஃபீலு. இட்லியோட சாப்பிடும்போது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா, எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு. இட்லினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இட்லிலாம் எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலி வந்து நான் இட்லி ரஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஓனர் கேட்டாங்க டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து நல்லா இல்லை, ரொம்ப ரஃபாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஊத்தப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்துட்டு பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நானுமே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் போயிருக்கேன். ஆனால் வந்து இவங்க மாற்றிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து சென்னை சிட்டிக்குள்ளரே வீடியோ எடுக்கிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டியில் ஆவடி, அம்பத்தூர், திருமலைவாயில் இந்த பக்கம்லாம் நீங்கள் வீடியோவே எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்காண்டி நான் ஆவடி பக்கம் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நம்ம ட்ரை பண்ணலான்னு ஒரு நியூ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த கெஃபே ஓப்பன் பண்ணியே 2 months தான் ஆகுது. 2 monthsல வந்து அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி அவங்க ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, மார்னிங்லேயே அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் தான், கெஃபே டைப் அப்படின்றதால நம்மளே பில் பே பண்ணிட்டு நமக்கு வேண்டியதை நம்ம நேராக போய் வாங்கிக்கிற மாதிரியான ஒரு இடம் தான் இது. வந்து பேட்டர் கொலாப் வீடியோங்க. அதுக்கு முன்னாடி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். திவ்யம் த டிவைன் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HVF ரோட் ஆவடியில் லொக்கேட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஆவடி பஸ் டிப்போக்கு முன்னாடி ஒரு கலைஞர் ஸ்டாச்சு இருக்கும். அதுல ரைட் சைட்ல திரும்பினவுடனே 3வது பில்டிங் ரைட்லயே இருப்பாங்க. இவங்க நியூ ஓபன் பண்ணிருக்க ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு, டேஸ்ட் அவங்க என்ன பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க, அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாமா. ஹை ப்ரோ, உங்க பேரு? ஜாய்சன்ங்க. இது ஓபன் பண்ணி எவ்வளவு நாள்? 2 மாசம் ஆகுது. மார்னிங் டைம்ல என்னெல்லாம் கிடைக்கும்? மினி டிஃபன் இருக்கும், இட்லி, தோசை, பொங்கல் இருக்கும், தவா தோசை, நெய் ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஆஃபர் போட்டிருக்கீங்களா 49 rupees, அது எவ்வளவு நாள் இருக்கும்? 1 month இருக்கும். மார்ச் மந்த்க்குள்ளாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்தா அதோட பிரைஸ் வந்து வேற. ஆமா, 89 வரும். இதோட லஞ்சுக்கும் நீங்க ஆஃபர் கொடுத்துருக்கீங்க. 65 rupees. தோசையில வந்து என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு? கீ பொடி ரோஸ்ட், கீ மசாலா ரோஸ்ட் இருக்கு, கீ ரவா ரோஸ்ட், கீ ரவா மசாலா ரோஸ்ட் இருக்கு, கீ பொடி மசாலா ரோஸ்ட், அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு. இப்போ வந்து உங்களோட ஸ்பெஷல் என்னன்னா, நான் பார்த்தேன் கொங்கு வெஜ் பிரியாணி எல்லாமே கொங்கு ஸ்டைலில் தான் இருக்கும். நம்ம சென்னை ஸ்டைலில் தான் கொங்கு ஸ்டைலில் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்பெஷல் வரும். ஒவ்வொரு நாள் வெஜ் பிரியாணி, கொங்கு ஸ்டைல் பிரியாணி, லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், அந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் இருக்கும். மினி டிஃபன் டைமிங்ஸ் இருக்கு. மார்னிங் 6:30 10:30 வரைக்கும் இருக்கும். லஞ்ச் வந்து 11:30. 11:30 4 o'clock வரைக்கும் இருக்கும். ஃபைனலாக வந்து நான் ஆர்டர் பண்ணதை நானே தான் வாங்கிட்டு வந்தேன். அது வராது, ஏன்னா இங்கே செல்ஃப் சர்வீஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடணும். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். மெயினாக நான் எந்த விஷயத்துக்காண்டி வந்தேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மினி டிஃபன் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க. அது கூட வந்து கீ பொடி தோசை வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் பூரியும் சொல்லியிருக்கேன். பூரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து கீ பொடி தோசை வந்து ஆறிடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். சுட சுட பூரி வரும்போது அதையும் சாப்பிடுவோம். ஆனால் பெரிய தோசை தான் அவங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு குட்டியாக தெரிஞ்சுது. பூரியும் வந்துருச்சுங்க. நல்லா பொடியெல்லாம் தாராளமாக போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கட் பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கீயும் செம்மையாக போட்டிருக்காங்க. எனக்கு என்னென்னா மெயினாக அந்த கிறிஸ்பினஸ் தாண்டி தான் இந்த பகுதியை தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எனக்கு கீ பொடி தோசை அப்படின்னாலே தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ண பிடிக்கும். கீ பொடி தோசையோட ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். கீயோட அரோமா வந்து கீ பொடி தோசையில் தாராளமாக ஏராளமாக போட்டிருக்காங்க. கீயை போட்டதுனால தானே அப்படி வரும். அதே மாதிரி தேங்காய் சட்னியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைட்டாக இஞ்சிலாம் வச்சு அரைச்சிருக்காங்க. அதுலேயும் ஒரு தனி ஃப்ளேவர் தெரியுது. இதெல்லாம் ஒரு பைட்டோட முடியக்கூடாது, 2-3 பைட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். தேங்காய் சட்னி ரொம்ப ஸ்பெஷலாகவே தெரியுதுங்க. இந்த கீ பொடி தோசையோட அந்த தேங்காய் சட்னி சாப்பிடும்போது இந்த ஊர் பக்கம்லாம் கொடுப்பாங்களா, சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைப்பாங்களா, அந்த மாதிரி அரைச்சிருக்காங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்பாரை ட்ரை பண்ணவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ஃபேவரட் சட்னி பக்கம் போயாச்சு. இதை வந்து சாம்பாரோட ட்ரை பண்ணி பார்ப்போம். சாம்பார் வந்து எல்லா வெஜ்ஜீஸும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் ஒரு சாப்பிட்டு பார்ப்போம்.
எனக்கு அவ்வளோவா வந்து சாம்பாரோட டேஸ்ட் தெரியல. ஏன்னா பொடியோட டேஸ்ட் வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு நேட்டிஃபில் ட்ரை பண்ணோம் சாம்பார். அரைச்சி விட்ட சாம்பார் லைட்டாக டேஸ்ட் வருது. பட் ஃபுல் டேஸ்ட் என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. 2 பூரிக்கு வந்து 2 கப்பில் கிழங்கு கொடுத்துருக்காங்க. நல்ல தாராளமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி சில இடத்துல தான் போடுவாங்க கிழங்குல. ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெயா இருக்கு. பூரினாலே எண்ணெயில தானே பொரிக்கிறாங்க, எண்ணெயா தான் இருக்கும். சாஃப்டா இருக்கு. இதெல்லாம் எனக்கு பத்தாது போல. பயங்கரமான அப்படியே பிரிச்சா இந்த டிஷ்யூ பேப்பரை பிரிச்சா ஒரு மாதிரி வரும் தெரியுமா, அந்த மாதிரி வருது. பூரி வந்து உள்ள போறதே தெரியலண்ணா. செம்ம சாஃப்ட்டு. அதே மாதிரி கிழங்குமே டேஸ்ட் நல்லா இருக்கும். லைட்டாக சால்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு டேஸ்ட். மற்றபடி வந்து நல்லா இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. காலையில் வேற நான் ரொம்ப சீக்கிரம் ஏஞ்சிக்கணும். டேஸ்ட் வேற நல்லா இருக்குல்ல, நம்ம பிரித்து நெஞ்சிருவோம்ல. கிழங்குல வந்து ஒரு தக்காளி போட்டதுனால அந்த புளிப்பு டேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து வருதா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தக்காளி வந்து ரொம்ப ஃபேவரெட். இந்த புளிப்பு டேஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டால் தேங்காய் சட்னி தருவாங்களாம் தெரியல. ஆனால் வந்து இந்த பொடி தோசையில் தேங்காய் சட்னி ட்ரை பண்ணல. இங்கே இருக்கு, இதை சாப்பிடுவோம். அம்சமா இருக்குங்க. கிழங்கு கூட ஒரு டேஸ்ட்னா ஒயிட் சட்னியோட ஒரு டேஸ்ட்டு. எனக்கு வந்து பூரி கூட சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியே நீங்களும் சாப்பிடுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. டிஃபன்ல வந்து என்னெல்லாம் வருது மெயின் டிஷ் சொல்லினா பொங்கல், ஒரு இட்லி, வடை மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மசால் தோசை, கேசரி வருது. உங்களுக்கு சைட் டிஷ் வந்து 2 வகை சட்னி, சாம்பார்லாம் கொடுத்துட்றாங்க இதுலேயே. எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு கேசரி எடுத்து போடுவோம். கேசரி வந்து கொஞ்சமாக வச்சுருக்காங்க. பட் வந்து பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் கலரை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். கேசரியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு லைட்டாக சால்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் சால்ட்டோட டேஸ்ட் எனக்கு தெரியுது. இது வந்து அந்த பதமும் நல்லா இருக்கும். காலையில் வந்து ஹெவியாக இல்லாத மாதிரி நிறையா சுகர் போடாமல் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தோடவே ஸ்வீட்டு காலகட்டத்தில். தோசை பூரிலாம் சாப்பிட்டதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக பொங்கல் பக்கத்து போயிடலான் இருக்கேன். பொங்கல் வந்து என்ன குவான்டிட்டி, ஒரு கரண்டி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கிட்ட அந்த மினி டிஃபன் நான் சாப்பிட்டு சொல்கிறேன், போதுமா என் வயிற்றுக்கு. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு. பொங்கல் நல்லா இருக்கு. பொங்கலுக்கான பதத்தையும் கொடுத்துட்டாங்க. டேஸ்ட் வந்து அந்த மிளகு பொங்கல் எப்படி ஒரு டேஸ்ட் வரும் அதே மாதிரி டேஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியுது. பட் வந்து பொங்கலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு பொங்கலில் என்ன வந்து எந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்கணுமோ இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றது தான் இது சுற்றி விளக்கி சொல்வேன். ஆக்சுவலாக வந்து இதை சாம்பாரோட டைப் பண்ணுறேன் பாருங்கள். சாம்பார் எனக்கு வந்து அப்பவுமே சொன்னேன் நான், தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல். ஐயோ கேரட் மிஸ் ஆகிடுதே. சாம்பார் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக, பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குங்க. அது பொங்கலோடலாம் ட்ரை பண்ணும்போது பட் வந்து ரொம்பலாம் என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். சொன்ன மாதிரியே அரைச்சி விட்ட சாம்பார் தான். பட் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சாம்பார். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இட்லி தான் எடுப்போம். நான் வந்து செகண்டாக எடுக்கிறேன் இட்லி. ஆனால் இட்லி கொஞ்சம் மாடாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலு. ஆமாங்க, மாடாக இருக்குது. இது கூட கார சட்னி நம்ம ட்ரையே பண்ணல. கார சட்னி ட்ரை பண்ணுவோம். கார சட்னியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா ஒரு ஸ்பைசியாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இட்லியோட சாப்பிடும்போது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா, எனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது சாப்பிட்றதுக்கு. இட்லினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இட்லி எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ வந்து தோசை மட்டும் மினி தோசையா, அது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இல்லை. வீட்டில் சுடுற தோசைங்க, அதோட ஒரு சுட்டு பெருசாக தான் இருக்குது. தோசைலாம் வந்து தொடும்போதே எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா ஒரு கிறிஸ்பியாக தான் இருக்கும். மசால் தோசையாக கொடுத்துருக்காங்க. அப்படி மசாலாலாம் நல்லா திக்காக இருக்கிறதுனால தோசை கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணுறோம். டேஸ்ட் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்கும். ஏன்னா பிடிச்சிருந்தது. சாம்பாரோட ட்ரை பண்ணேன். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மசால் தோசை வந்து ஈவன் நான் வந்து மினி டிஃபனை பிரித்து நிறுத்திட்டேன். சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து பிடிச்சிருக்குங்க. வந்து மினி வடை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வடையில் ஆனியன், மிளகு எல்லாம் போட்டிருக்காங்க. மிளகு இருக்கா, மிளகு பார்த்த மாதிரி இல்லாமல் ஆயிடுச்சு.
இது வந்து கார சட்னி மட்டும் ரொம்ப பாவம் பண்ணிட்டான் போல, ஒரே வாட்டி தான் ட்ரை பண்ணேன். இதெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வந்து இந்த காம்போ 49 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைஸ்க்கு வந்து இந்த மினி டிஃபன் மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு காஃபி வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம், காஃபிலாம் இதில் வராது, அதையும் நான் சொல்லிடுறேன். 49 ருபீஸ்க்கு வந்து மினி டிஃபன் கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆக்சுவலி வந்து நான் இட்லி ரஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து ஓனர் கேட்டாங்க டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து நல்லா இல்லை, ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஊத்தப்பம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்ட உடனே இல்லைங்க அவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி, அதனாலேயே நான் வந்து மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். நானுமே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் போயிருக்கேன். ஆனால் வந்து இவங்க மாற்றிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். டிஃபன் சாப்பிட்டாலே இப்போல்லாம் எனக்கு காஃபி குடிக்கிற ஹேபிட் வந்துருச்சு. பட் இந்த பழக்கம் நல்லது கிடையாது, நிறுத்திக்கணும், எனக்கு தெரியுது. ஃபில்டர் காஃபி நல்லா இருக்கு. இந்த கப்பை வந்து 25 ருபீஸ்க்கு தராங்க. எல்லாமே இருக்குது, டீயும் இருக்குது, மில்க்கும் இருக்குது. எனக்கு வந்து எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுங்க. டீ பொடி தோசை ஃபஸ்ட்டு சாப்பிட்டது வந்து செம்ம டேஸ்ட்டு. எனக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப வர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி பூரியுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மினி டிஃபன் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாங்க. நான் அந்த ஒரே மினி டிஃபன் சாப்பிட்டாலே எனக்கு தெரிஞ்சு போதும், வயிறு ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி வந்து ஒரு நார்மலான குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட குவான்டிட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்ல, அந்த காசுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட் குவான்டிட்டி. பட் வந்து இந்த ப்ரைஸ் வந்து எல்லாமே வந்து எனக்கு ஒருத்தன் தான் ஃபீல் ஆச்சு, அந்த இட்லியை தவிர. இதே மாதிரி இந்த வேறு ஸ்பாட்டில் வந்து வேறு ஏதாச்சும் ஹோட்டல் தெரிஞ்சாலுமே நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் நான் ட்ரை பண்ணதுமே ஒரு பெஸ்ட்டான இடம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.